இருக்கிறது. இந்த ஃபெர்டிலைசர்ஸ் குறித்து நான் சொன்னேன், உரங்களை குறித்து சொன்னல. இந்த உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கழிவிலிருந்து செய்யப்பட்டு அது பின்பாக இந்த ஃபெர்டிலைசர்ஸ் போய் அந்த செடிகளுக்கோ மரங்களுக்கோ விவசாயத்தில் பயன்படும் போது பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுதுன்னா இந்த செடியை இன்னும் வல்லமையாய் மாற்றுவதற்காக அந்த உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வேண்டாம் தூக்கி போட்ட பொருள் ஒரு இடத்துக்கு செல்லுகிறது, அந்த வேஸ்டேஜ்னு சொல்லி நினைச்ச பொருள் இன்னொரு இடத்துல ஒரு காரியத்தை வல்லமையாய் மாற்றுவதற்கு, பலமாய் மாற்றுவதற்கு, இன்னும் அதிகமாக செழித்து உயர்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் வாழ்க்கை. என்னன்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம வேஸ்டேஜ்னு சொல்லி நினைக்கிறோமோ அது வேஸ்டேஜ் கிடையாது. நம்ம வாழ்க்கையை அது மெருகேற்றுவதற்காக, நம்ம வாழ்க்கையை அது இன்னும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சங்கீதம் 4 சங்கீதம் 1 சங்கீதம் 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இங்க நம்ம வாசிக்கிறோம், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்போ இடுக்கமான ஒரு சூழ்நிலை, நெருக்கம்னா என்ன, நகர முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடத்த விசாலம்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். அப்போ நெருக்கத்திலிருந்து விசாலம் உண்டாகிறது. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுகிறது. ஏழ்மையிலிருந்து வசதி வாய்ப்புகள் உருவாகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் பெறுகிற இந்த சூழ்நிலையில இருக்கிற இந்த நெருக்கங்கள் என்னன்னா வருகிற நாட்கள்ல அது விசாலமாய் மாறும். ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அது உங்களை விசாலத்தில் கொண்டு போய் சேர்வதற்காக மாத்திரமே. யோசிக்கலாம், ஏன் தான் இந்த ஆண்டவர் என்னை இப்படி பாடுபடுத்துறாரோ, ஏன் தான் இந்த ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரோ, நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, நானும் எவ்வளவுதான் ஜெபிக்கிறது, நானும் எவ்வளவுதான் கண்ணீர் விடுவது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? இந்த கேள்வியை நீங்களும் சரி நானும் சரி அதிகமாக கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? சங்கீதக்காரன் சொல்வது போல, நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். நீங்கள் யோசேப்போட வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோசேப்போட வாழ்க்கையில இந்த உரமாக இருக்கிறவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசர்ஸ் யாருன்னா யோசேப்பின் சகோதரர்கள். அந்த ஃபெர்டிலைசர்ஸ் ஆகிய சகோதரர்கள் யோசேப்போட வாழ்க்கையில இல்லை என்றால் யோசேப்பை உயரத்துக்கு போயிருக்கவே முடியாது, அந்த ராஜா ஸ்தானத்துக்கு போயிருக்கவே முடியாது. அப்போ இந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க, யோசேப்பை நெருக்கிறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. அங்கே வருகிற இஸ்மவேலர்களுக்கு யோசேப்பை விற்று போடுறாங்க. வித்தது நிமித்தம் தான் என்ன பண்ணுறாருன்னா யோசேப்பு அந்த நெருக்கத்தின் பாதையில் சென்றபடினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு கூட உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யோசிக்கலாம், என் குடும்பத்தில் மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் கணவன் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார், என் மனைவி ஏன் எப்படி நடந்து கொள்கிறாங்க, நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையை மாறி இருக்கிறத நான் பார்க்கிறேன். என் வேலை ஸ்தலத்தில் இப்படிலாம் ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு என்னோட மேனேஜர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறார், என்னை வெளியேற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க, நான் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு கம்பெனியில் உங்கள் வேலையில் ஒரு நெருக்கம் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த ஒரு டெவலப்மெண்ட், அடுத்த ஒரு கட்டத்துக்கு முயற்சி செய்வீங்க. நீங்கள் இந்த தவளையோட கதையை கேட்டிருப்பீங்க. தவளையை தூக்கி ஒரு சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே அது குதிச்சு வெளியே வந்துடும். ஆனால் அதே ஒரு தவளையை ஒரு தண்ணியில் போட்டுட்டு, பச்சை தண்ணியில் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வைத்து நெருப்பு கீழே பற்ற வச்சுன்னு வச்சிங்களேன், அதால் வெளியே வரவே முடியாது, அப்படியே உள்ள செத்து மிதக்கும். ஏன்னா அதுக்கு அந்த தண்ணி சூடாகிறது தெரியவே தெரியாது, அது உள்ளேயே மிதந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுவே கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா உடனே சூடாக இருக்குன்னு சொல்லி உடனே ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டே இருந்துச்சுன்னா அதால் வெளியே வரவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதமாக இருக்குன்னு சொல்லும், யோசித்தே இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாயிலிங் ஹீட் வந்த உடனே உள்ளே மடிந்து போயிடும். நம்ம கூட பல சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா யோசிப்போம், இது ஏன் நமக்குள்ளே வந்துருச்சு, ஸோ ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு அப்படி சொல்லி பல முயற்சிகளை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சுன்னா இந்த வழி கூட நமக்கு பழகிடும், அதிலேயே வாழ ஆரம்பிச்சிடும். ஆனால் சில சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை நெருக்குவார், சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகி மாறும்,
சோதனைகள் பெருகும். அப்படி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா உடனே நமக்குள்ளாக தோணும், இந்த நெருக்கத்தில் நான் வாழக்கூடாது, இன்னொரு வழியை நான் செலக்ட் பண்ணணும், இன்னொரு வழியை நான் பார்க்கணும், இன்னொரு இடத்துக்கு நான் போகணும் அப்படி சொல்லி நம்ம உள்ளத்துக்குள்ளாக யோசித்து அதுக்காக முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை நிச்சயமாய் திறப்பார். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில கூட நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு விஷயம் உங்களோட ஸ்கூல் ஏஜ்ல இருந்து யோசித்து பாருங்க. ஒரு நண்பன் கூட பேசிட்டே இருப்பான், திடீர்னு அந்த நண்பன் விட்டவுடனே அவனை விட ஒரு நல்ல நண்பனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்போம், அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, இனிமேல் நீ அந்த பெஞ்சில் உட்காரக்கூடாது, உனக்கு இடத்த மாற்றி வைக்கிறோம் அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த பெஞ்சில இருந்து உட்காந்து படித்ததை விட இன்னொரு பெஞ்சுக்கு வந்தவுடனே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நமக்கு என்ன யோசிச்சிருப்போம்னா, ஐயோ என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு நான் மிஸ் பண்ணுறேனே, அவன் கூட பேச முடியலையே, நாங்கள் கிளாஸ் டைமில் பேசிகிட்டே இருப்போமே, அதை மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு கவலையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு பெஞ்சுக்கு நீங்கள் போன உடனே என்ன நடக்குன்னா உங்களோட டைவர்ஷன், உங்களோட யோசனைகள் மாறும், உங்களோட திங்கிங் மாறும், கான்சன்ட்ரேட் அதிகமாகும், நீங்களும் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இது போல் அநேக எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களை மாற்றுறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எல்லா வேலையும் தெரியுமே, எல்லாவற்றையும் நான் கற்று தேர்ந்தெடுக்கிறேனே, என்னை ஏன் புதிய டிபார்ட்மெண்ட்டில் போகிறாங்கன்னா உங்களை புதிய வேலைகளுக்குள்ளாய் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ இன்னொரு இடத்துக்கு நான் போனேன்னா எப்படி போவேன், அங்கே இருக்கிற நபர்லாம் எனக்கு தெரியாது, நான் எப்படி பழகுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் நேர்த்தியா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எதை செய்தாலும் நேர்த்தியா செய்வார். நீங்க யோசிங்க, இன்றைக்கு யோசிங்க, இந்த நெருக்கம் எனக்கு விசாலத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, இந்த நெருக்கம் எனக்கு விசாலத்தை கொண்டு வரும். நீங்கள் எந்த நெருக்கத்தில் நீ இன்றைக்கு இருக்கிறீங்களோ, ஆனால் கர்த்தர் அதே நெருக்கத்தை உங்களுக்கு விசாலமாய் மாற்றி கொடுப்பார். நீங்க யோசிக்கலாம், ஒரு முயற்சி எடுத்தேன், அடுத்த முயற்சி எனக்கு தோல்வியில தான் இருக்கு, இதுலயாச்சும் நான் வெற்றி பெறுவேன் யோசித்தேன், ஆனா அதுலயும் என்னால் வெற்றி பெற முடியல, தொடர்ச்சியா நான் தோல்வியை பார்த்துக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியா எனக்கு அடி விழுந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்ல முடியும், கர்த்தர் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விசாலத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வசனம் எனக்கு வேதாமத்தில் ரொம்ப அதிகமாக பிடித்த ஒரு வசனம். என்னன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு தீமை யாராவது செய்கிறாங்களா, நல்லா விசுவாசிங்க, அது உங்களுக்கு நன்மையாய் மாறப்போகிறது. இன்றைக்கு யாராவது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை குறித்து பேசி 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 உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா, அந்த காயம் நல்லதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன உயர்த்தி வைத்திருந்தால் இன்றைக்கு நான் இந்த கடினமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன், பரவாயில்ல, இதுக்கு பின்பாக ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக உயர்த்துவார். நான் வேலையை குறித்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு வந்து எல்லாருக்கும் சம்பளம் ஏறி இருக்கும், உங்களுக்கு மட்டும் சம்பளம் ஏறி இருக்காது. நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் ஏற்றலை அப்படின்னு சொன்னதும் உங்களுக்குள்ளாக ஒரு யோசனை வந்திருக்கும், சரி இனிமேல் இந்த வேலையில் இருக்க வேண்டாம், நம்ம இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு பல ஆர்கனைசேஷனுக்கு, பல கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு நல்ல இன்டர்வியூ உங்களுக்கு வந்திருக்கும், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஜாயின் பண்ண உடனே இங்கே எல்லாரும் வாங்குகிற சம்பளத்தை விட உங்களுக்கு அங்கே இன்னும் அதிகமான சம்பளம் கிடைச்சிருக்கும். அப்போது ஒரு நெருக்கம் வரும்போது தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை குறித்து நம்ம யோசிப்போம். ஒரு பாதையில் ஒரு இடுக்கண்கள் வரும்போது தான், இந்த பாதையில் நமக்கு விரோதமாக எல்லோரும் எழும்பும்போது தான், இந்த பாதையில் நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுக்கு விரோதமாய் மாறும்போது தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை குறித்து யோசிப்போம். அப்போது ஆண்டவர் சில நேரத்தில் உங்களை இந்த இடத்துலேருந்து நகர செய்ய முயற்சி செய்வார். நீங்கள் நகர மாட்டேன், இந்த இடத்துல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, சில நேரத்தில் இது போல் இடுக்கங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, ஓகே இப்போ ஓடுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஓட வைப்பார். ஆமென். பல சூழ்நிலைகள் இது நடந்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் எதெல்லாம் உதவாது, எது பாவமானது, எது ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொன்ன காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறத காரியங்களை உங்களுக்கு நான் சிலதை காண்பிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்கன்னா, அவர் ஒரு விபச்சாரி என்று சொல்லி பார்க்கிறாங்க, அவர் ஒரு வேசி என்று சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி அந்த
எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட அந்த மகளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறான்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது யோவான் 4:13 வசனத்தை நாம் வாசிப்போம். அதுக்கு பின்பாக 16 வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 16 வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீர் சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். 25, 26 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மோசமான வாழ்க்கை, இந்த மோசமான வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை கூட ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கலாம், எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ளா வருகிறாரோ உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில இயேசு சாமி வருகிறார். இதோடு கூட பார்த்தீங்கன்னா, இயேசுவை முதல்ல மேசியான்னு சொன்ன பெண் யாருன்னா இவங்க தான். இயேசுசாமி பிறந்த பிறகு ஊழியம் தொடங்கின பின்பாக மேசியா என்று சொல்லி இயேசுவை அழைத்த முதல் ஆள் இந்த பெண்ணு தான். இப்போ பாருங்க, ஒரு மோசமான வாழ்க்கை, எல்லோராலும் வெறுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, நாற்றமெடுத்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில இயேசுசாமி வருகிறார். வந்தவர் பாருங்க, இவள் மூலமாக அந்த இடமே ரட்சிப்புக்குள்ளாக இயேசுவை ஆராதிக்கும்படியாக, இயேசுவே உண்மையான மேசியான்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த ஸ்திரியை பயன்படுத்துகிறார். பல சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் இயேசுசாமி எப்போ உங்க வாழ்க்கைக்குள்ளாக வருகிறாரோ அப்பொழுது நாற்றமெடுத்த காரியங்கள் நறுமணமாய் மாறும். நான் சொன்னேன்ல, ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது நாற்றம் அடிக்கும், ஆனால் அந்த நாற்றத்தை தூக்கி அதை பயன்படுத்தும் போது பாருங்க, அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கசப்பான சம்பவத்தின் மூலமாக தான் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கீங்க. அந்த கசப்பான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில வராவிட்டால் இன்றைக்கு நீங்க இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்க முடியாது, இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டிருக்க முடியாது, இவ்வளவு தூரம் நீங்கள் வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது, ஆனால் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் அது கசப்பாய் தெரிந்திருக்கும். ஆனால் அந்த கசப்பின் நிமித்தம் தான் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவன் எப்பொழுதுமே எல்லாராலும் முடியாத காரியங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருந்த கசப்பை ஆண்டவர் நன்மையாய் மாற்று. இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 21 அந்த சம்பவம் இருக்கிறது. தாவீது பட்டயம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது, ஏதாவது ஒரு பட்டயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 21 8, 9 வசனங்கள். 1 சாமுவேல் 21, 8, 9 வசனங்கள். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தாகிலும் என் ஆயுதங்களாகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை. அப்பொழுது எனக்கு ஏதாவது ஒரு பட்டயமாச்சு ஈட்டியாச்சு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டபோது 9ஆம் வசனம், நீர் ஏலே பள்ளத்தாக்கில் கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம். கோலியாத்தின் பட்டயம். இந்த பட்டயம் நல்லா கவனிங்க, இந்த பட்டயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்தது. கோலியாத் 40 நாட்கள் என் கூட யாராவது யுத்தம் செய்வதற்கு யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி இந்த பட்டயத்தோடு தான் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்றான். அதே பட்டயம் தான் தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது கோலியாத் சொன்ன வார்த்தை என்னன்னா, உன் தலையை வெட்டி இன்னைக்கு எங்க போடுறேன் பார், என்ன பண்றேன் பார்
அப்படி சொல்லி, நீயோ தடிகளோடு குச்சிகளோடு வருவதற்கு நான் நாயா அப்படி சொல்லி கேட்ட இடத்துல, இன்றைக்கு உன்னை கொண்டு போடுகிறேன்னு சொல்லி இந்த பட்டயத்தை வைத்து தான் கோலியாத்து தாவீதை மிரட்டினான். அவனை மேற்கொள்வேன் என்று சொன்னான். இந்த பட்டயத்தால் உன்னை வெட்டுவேன்னு சொன்னான். இங்க பாருங்க, தாவீது பல நாட்களுக்கு பின்பாக இந்த பட்டயத்தை என்ன பண்ண போறேன்னா இப்போ யூஸ் பண்ண போறார். ஒரு காலத்துல தாவீதுக்கு எதிராக இருந்த பட்டயம் இன்றைக்கு தாவீதோட கையில இருக்கிறது. பல சூழ்நிலையில பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருந்திருக்கும். அது எதுக்கு விரோதமா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்க கையில வந்து சேர்வதற்காக அது விரோதமாய் மாறினது. பல சூழ்நிலை பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் பார்த்திருப்பீங்க. இவங்கெல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படி சொல்லி யோசித்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஃபெர்டிலைசர்ஸ், உங்களுக்கு ஒரு உரங்கள், உங்களை வளர்ப்பதற்காக ஒரு உரங்கள். அன்றைக்கு கோலியாத்தின் பட்டயம் மாத்திரம் தாவீதுக்கு எதிராக வீசப்படாவிட்டால் இன்றைக்கு ராஜாவாக போகிற தாவீதுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்காது. அன்னைக்கு பட்டயம் தான் தாவீதுக்கு எதிராகி வந்த பட்டயம் தான், ஆனால் தாவீதை உயர்த்தின பட்டயம் அது. உங்களோட வாழ்க்கையிலும் அநேக பட்டயங்கள் இருக்கலாம், அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், அநேக நாற்றங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். நல்ல விசுவாசிங்க, அதை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இன்றையிலிருந்து ஒரு காரியத்தை யோசித்துக் கொள்ளுங்க. மண்டையில எப்போவுமே யோசிச்சுட்டே இருங்க. இன்றைக்கு ஒரு நெருக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த நெருக்கம் உங்களை விசாலத்தில் கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சவுத் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து ரொம்ப ரொம்ப குப்பையான ஒரு ஊர். எங்கே பார்த்தாலும் குப்பை தான் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப நாற்றம் எடுத்த ஒரு ஊர். இந்த ஊருக்கு ஒரு மனுஷன் போகிறார், ஃபேபியோ சாவேஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன். நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட இருக்கும். இந்த மனுஷன் அங்கே போகிறார். அந்த ஊரே வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது. அங்கே பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காமல், ஸ்கூலுக்கு போகாமல் அந்த குப்பையிலே உட்காந்துட்டு அந்த குப்பையிலே விளையாடிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், அந்த அநேக வேஸ்ட்டு பொருட்களை அங்கே பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு நாள் யோசிக்கிறாரு, இந்த வேஸ்ட்டை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை எடுத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறார். உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா அது ட்ரம்ஸ் மாதிரி அது செட் பண்ணுறார். டப்பா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்ட்ரிங்கு கட்டி அதை சின்ன ஒரு வயலின் மாதிரி, இது மாதிரி பல காரியங்களை செய்கிற கட்டைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த கட்டைகள்லாம் எடுத்து ஒரு ஃப்ளூட்டு மாதிரி, இது மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கி அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை எடுத்து அதுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். பயிற்சி கொடுத்த பிறகு பாருங்க, அங்கே வேஸ்டாக இருந்த பொருட்கள் இவரோட பயன்பாட்டுக்கு வருகிறது. பயன்பாட்டுக்கு வந்த பிறகு இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல கூட போய் போட்டு பாருங்க, இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய டீமாக பல ஊர்களுக்கு சென்று பெர்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்வாதாரம் மாறி இருக்கிறது. அதே அவங்க இன்றைக்கு கூட யூஸ் பண்ணுற பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் மூலமாக செய்யப்பட்ட ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அந்த ஜனங்களோட பார்வைக்கு அது வேஸ்டா தெரிஞ்சது. ஆனால் இந்த ஃபேபியோ சாவேஸ் என்ற ஒரு மனுஷனுக்கு அது உரமாய் பார்க்கப்பட்டது. உங்களுடைய கண்களுக்கு நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் வேஸ்ட், ஒன்றுக்கும் உதவாது, இந்த சூழ்நிலை வேஸ்ட், இந்த படிப்பு வேஸ்ட், இந்த உத்தியோகம் வேஸ்ட், நான் வாழ்க்கை வேஸ்ட் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறார்னா அது நிச்சயமாய் உங்களுக்கு உரங்களாய் மாறும், உங்களை வளர்ப்பதற்கான உரங்களாய் மாறும், உங்களை தகுதிப்படுத்துவதற்கு உரங்களாய் மாறும், நீங்கள் உயர்வதற்கு உரங்களாய் மாறும். நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில் நடந்த பல சூழ்நிலைகள், பல சம்பவங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளாய் ஓடிக்கொண்டு இருக்கும். சில நேரத்தில் இது கூட யோசிக்கும், ஐயோ இந்த தப்பு மட்டும் நான் செய்யாமல் இருந்தா என் வாழ்க்கை இன்னும் அதிகமாக உயர்ந்திருக்குமே. சில சூழ்நிலையில் கர்த்தருடைய நெருக்கம் ஒன்று இருக்கு, நம்மளா போய் சிக்கி கொள்கிறது ஒன்று இருக்கு. எலி பொறின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எலி பொறி எதுனா அதை கொல்வதற்காக நாம் வைக்கிறோம், அதை பிடித்து அதை கொல்வதற்காக நாம் வைக்கிறோம். சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னா இந்த எலி பொறி மாதிரி நம்மளே போய் சிக்கி கொள்வோம். எலியை யாரும் அதை பிடிச்சி போடுவது கிடையாது, அதுவே உள்ளே போய் மாட்டிக்கொள்வோம். அதே போல் சில நேரத்தில் நம்மோட தவறு நிமித்தம் சில எலி பொறிகள் போல நாம் போய் சிக்கிக்கொள்வோம். அதனால இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை இப்படி மாறி இருக்கலாம். இன்றைக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பொழுதே தேவனிடத்தில் நோக்கி பாருங்க, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவரே எனக்கு நல்லா தெரியும் இது எலி பொறின்னு நல்லா தெரியும், இது என்ன வீழ்த்துவதற்கான ஒரு இடம் சொல்லி நல்லா தெரியும், இது வீழ்த்துவதற்கான ஒரு நபர்னு சொல்லியும், ஆனாலும் சரி நான் ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டேன். இன்றைக்கு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், எப்படி இதுல இருந்து வெளியே வருவதுன்னு தெரியல. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். யோபு 5:26 தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல, ஏற்ற காலத்தில் நீங்கள் எங்கே போய் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமென். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபிக்கும் போதே சரி, ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். வேதாமத்தில் இப்படி பல மனுஷர்களோட வாழ்க்கையில் வரும்போது பாருங்க, இந்த மனுஷர்கள் எதிரியாய் பார்க்கப்படுவார்கள். ஆனால் எதிரிகள் என்ன ஆகுதுன்னா, அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள் உரமாய் மாறுறாங்க. நான் சில குறிப்புகளை நான் வைக்கிறேன். யாக்கோபோட வாழ்க்கையில தன்னுடைய மாமனாகிய லாபான் உரமாய் மாறுகிறார். சோதிக்கிறார். 10 முறை வருமானத்தை மாற்றுறாரு. பல ஆண்டுகளாக வேலை செய்யும் போது கடினமான சூழ்நிலை மாற்றுகிறார். ஆனா யாக்கோபு அந்த இடத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு திரும்பி வரும்போது பாருங்க, ஆசீர்வாதமாய் மாறி வருகிறார். சோ இதெல்லாம் காரணம்னா, அந்த மாமனார் யாக்கோபை நெருக்கினபடினாலே இந்த ஆசீர்வாதம் பெறுகிறது. யோசேப்போட சகோதரர், ஏற்கனவே சொன்னேன், போத்திபாரின் மனைவி அவனோடு கூட ஒரு தவறை செய்யணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு அவன் மேலே வீண் பழியை போட்டு நிமித்தம் தான் அவன் ஜெயிலுக்கு போனான். யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலை, ஐயோ நான் ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டேனே அப்படி சொல்லி யோசிக்காமல், கர்த்தர் ஏதோ திட்டத்தை வைத்திருக்கா சொல்லி அந்த இடத்துலையும் கர்த்தருக்காக உண்மையா இருந்தபடினா தான் அந்த ஜெயில இருந்து, அந்த சிறைச்சாலையிலிருந்து ராஜாவோட ஸ்தானத்துக்கு உயர முடிந்தது. மோசே கிட்ட ஆண்டவர் திட்டத்தை கொடுக்கிறார். திட்டத்தை கொடுத்தபடி அதுக்கு முன்பாக, மோசையோட வாழ்க்கைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அநேக ஆண் பிள்ளைகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்பட்ட நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னா மோசேவை அந்த அரண்மனைக்கு போய் செல்வதற்கான வழிகள் உண்டாகிறது. பிள்ளைகள் மாத்திரம் கொல்லப்படலைன்னா மோசேவும் ஒரு அடிமையை போல வாழ்ந்திருப்பார். அந்த சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை தான். பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்றாங்க. அப்போ தாய் என்ன பண்றா, இந்த குழந்தை எப்படியா பாதுகாக்கணும் சொல்லி அந்த சின்ன ஒரு கூடைக்குள்ளாக வைத்து நதியிலே அனுப்பி விடும்போது தான் அந்த குழந்தையை பார்வோனின் குமாரத்தை பார்க்கிறார். பாத்தீங்கன்னா, இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் ஒரு வழி உண்டாகி அடுத்த கட்டத்துக்கான ஆசீர்வாதத்துக்கு நாம் செல்ல முடியும். அண்ணாளோட சக்காலத்தி அவ இவளை ரொம்ப கடினமான வார்த்தையில சொல்லும் போதுதான் இவன் என்ன பண்றான், தேவனோட பாதத்துல போய் அழுகிறான். என்னை இப்படிலாம் காயப்படுத்துறா, இப்படிலாம் என் மனசுல வேதனை இருக்குன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் அழுது, எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுங்க, சாமுவேலை கொடுங்க, நான் அந்த பிள்ளையை உங்களோட பாதத்துல வைப்பேன் அப்படி சொன்னபடினாலே தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளை சாமுவேல் என்ற பிள்ளை தேவனுடைய பாதத்தில் வளருகிறான். அதோடு கூட என்னன்னா மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்படுகிறான். அப்போ இந்த நெருக்கங்கள் தான் நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. தாவீதோட வாழ்க்கையில சவுலா இருந்தாலும் சரி, கோலியாத்தா இருந்தாலும் சரி, இவர்கள் தான் தாவீதை நெருக்கி ராஜாவாக மாற்றுகிறார். ரூத், நகோமி எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய கசப்பான சம்பவம். நகோமி சொல்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன நகோமின்னு கூப்பிடாம என்ன மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா சர்வ வல்லவர் என்னோட வாழ்க்கையை மிகுந்த கசப்பாய் மாற்றினார். என்னோட வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப கசப்பா இருக்கு அப்படி சொல்லி அந்த நெருக்கத்தின் மத்தியில சொன்னது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்துல இருந்து பெத்லெஹேமுக்கு வராங்க. அப்போ இந்த ஊருக்கு வந்ததுனால தான் போவாஸை சந்திக்க முடிந்தது. அதுக்கு பின்பாதான் நீங்க பாத்தீங்கன்னா சர்வ வல்லவருடைய வாரிசு லிஸ்ட்ல இவங்களோட முக்கியமான ஒரு பங்கை இவங்க ஆற்றுறாங்க. இயேசுசாமி வருவதற்கு, அந்த லிஸ்ட்ல வருவதற்கு இவங்களும் ஒரு முக்கிய பங்காய் மாறுறாங்க. அப்போ ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம், கஷ்டத்தின் நிமித்தம் நாங்க ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கடைசியா சொல்லணும்னா, இயேசுவோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா யூதாசும் சாத்தானும் இவரை எப்படியாவது சிலுவையில ஏத்தணும் சொல்லி முயற்சி செய்யறாங்க. நம்ம கூட ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவை காட்சிகளை பார்க்கும்போது நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட கோரமான சிலுவை, இயேசுவை அந்த வாழ்நாள் அடிச்சு அப்படி இழுக்கும்போது அந்த சதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். நம்மளே ஐயோ கண்ணெல்லாம் மூடுவோம். நல்லா கவனிங்க, அன்றைக்கு இயேசுவின் சரீரத்தில் அந்த காயங்கள் ஏற்பட்டது நிமித்தம்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாய் நிற்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஸோ நல்லா கவனிங்க, ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் உயர்ந்து நிற்கணும் சொல்லி பிரயாசப்படும் போது தான் தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார் சொல்லி விசுவாசிங்க. அப்படி விசுவாசித்து அதுக்கு நேராக நீங்கள் போராடும் போது, தேவனோட வல்லமையை பெற்றுக்கொண்டு போராடும் போது தேவன் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்கள், எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். ஏசாயா 55:8-9.
உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உங்கள் வழிகளிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. நீங்க யோசிக்கிற மாதிரி கர்த்தர் யோசிக்க மாட்டார். நீங்க யோசிக்கிற பிரகாரம் தான் நடக்கும்னு சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா நீங்க ஒன்று செய்ய வேண்டும், அவரையே சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி சார்ந்து இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த நாற்றமெடுத்த சூழ்நிலை, இந்த நாற்றமெடுத்த உரம் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாகி மாற்றும். உங்களுடைய கவலைகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். உங்கள் நெருக்கங்கள் எல்லாம் உங்கள் விசாலத்திலே கொண்டு போய்விடும். உங்களுடைய அவமானங்கள் எல்லாம் உங்களுக்கு புகழாய் மாறும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற எல்லா அவமானங்களும் துக்கங்களும் நாளை தினத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியிலும் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் நிலை நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வேதனை தாங்க முடியல, பேசாம என்னை எடுத்துக்குங்க ஆண்டவர். இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. இந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க போராடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. திராணிக்கு மேலாக ஒரு நாளும் அவர் உங்களை சோதிக்க மாட்டார், உங்களை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர், இந்த பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் இந்த சூழ்நிலையில, இந்த நாற்றம் எடுக்கிற உரம் ஆன சூழ்நிலையில, இந்த நாற்றம் எடுக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் மத்தியில நீங்கள் போராடி வாழும்போது தான் இந்த நாற்றம் எடுத்த சூழ்நிலைகள் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். அன்னைக்கு சமாரிய ஸ்திரீ நாற்றமெடுத்த வாழ்க்கை தான். ஆனாலும் இயேசு சாமி அவரை தேடி வந்தார். தேடி வந்த நிமித்தம் பாருங்க, அந்த பட்டணமே ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அந்த நாற்றமெடுத்த வாழ்க்கை தான் முக்கியமான காரணமாய் மாறினது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, தனிமை உண்டு. தனிமையில நீங்கள் ஜெபிக்கிற காலங்கள் உண்டு. இது மத்தியில ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழுங்க. கர்த்தர் இந்த நெருக்கத்தை விசாலமாய் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ஜெபித்து முடிப்போம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஊழியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வந்திருக்கிறேன். இந்த ஊழியம் என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்மஸ் சமயங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு சென்று அங்கே இருக்கிற பிள்ளைகளை அழைத்து ஷாப்பிங்க்கு சென்று அவர்கள் விருப்பமான துணிகளை அவர்களே செலக்ட் பண்ணி எடுக்க வைத்து அது பின்பாக அவர்களுக்கு அதை கொடுத்து கிறிஸ்மஸ் ஈவினிங் செலிப்ரேட் பண்ணி மிகவும் சந்தோஷமாக நம் கிறிஸ்மஸை ஒரு இடங்களில் சென்று வித்தியாசமாக யாரும் செய்யாத காரியங்களை செய்து இந்த கிறிஸ்மஸை ஸ்பெஷலாக மாற்றுவது உண்டு. கடந்த சில ஆண்டுகளை அப்படி செய்தோம். இந்த ஆண்டு ஒரு விசேஷமான கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். என்னன்னா, நம்முடைய கிளை சபைகள் ஒரிசா மாநிலத்தில் 4 சபை உண்டு. இந்த 4 சபையில் ஒரு சபையை செலக்ட் பண்ணி அந்த மலைப்பட்டினத்தில் ஒரு சபையில் கிறிஸ்மஸ் ஈவினிங் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது கிறிஸ்மஸ் சுவிசேஷ கூட்டமாக இருக்கும். அருகாமையில் உள்ள அநேக வில்லேஜஸ் உண்டு, கிராமங்கள் உண்டு. அதில் இருக்கிற நபர்களை இந்த சபைக்கு வரவழைத்து அந்த ஈவினிங் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில், காஸ்பல் மீட்டிங்கில் இவர்கள் எல்லோரும் பங்கு பெறுவார்கள். தேவனுடைய சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்படும் போது அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்வார்கள். இதுதான் எங்களுடைய திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆல்ரெடி நம்ம 4 சபை ஸ்தாபித்து இருக்கிறோம். ஒரு சபை கட்டி ரெடியா இருக்கிறது, அதையும் நாம் டெடிகேட் செய்ய போகிறோம். நம்முடைய கிளை சபை மக்கள் அங்க அநேக நிகழ்ச்சிகளை செய்வாங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படும், கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அதோடு கூட என்னன்னா, நல்ல ஒரு ஈவினிங் டின்னர் கொடுத்து அவர்களை இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு பங்கு பெறும்படியாக நாங்கள் அழைக்க போகிறோம். ஸோ இதற்கு நீங்கள் எப்படிலாம் பங்கு பெறலாம் சொன்னா, 3 விதத்துல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த ஊழியத்தில் பங்கு பெறலாம். நாங்கள் அங்க செல்லவிருக்கிறோம், ஒரு குழுவாக செல்லவிருக்கிறோம். எங்களோட பிரயாணங்களுக்காக, கூட்டத்தின் ஒழுங்குக்காக, அந்த கூட்டம் நடைபெறும் இடத்திற்காக. அந்த இடத்துல கூட்டம் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான ஒரு இடம். அந்த இடத்துல நடக்கும்போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு விசேஷமாய் அந்த இடத்துல இருக்க வேண்டும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2வது, அங்க வருகிற எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டில் நிறைய பழைய துணிகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண முடியாத ஒரு துணிகள், அந்த துணிகளெல்லாம் தூக்கி போகிற நிலைமையில் இருக்கிற துணியை கொடுக்க வேண்டாம்.
அதை பயன்படுத்தக்கூடிய இருக்கிற நிலைமையில உள்ள துணிகளை, சின்ன பிள்ளைகளோட துணிகளா இருந்தாலும் சரி, பெரியகளோட துணிகளா இருந்தாலும் சரி, புடவைகளா இருந்தாலும் சரி, அது நல்லா துவைத்து அயன் பண்ணி டீசெண்டா இருக்கிற துணிகளை நீங்கள் இப்போ பார்க்குற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரில் வந்து கொடுக்கலாம் அல்லது கொரியர் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஸோ இதை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த மிஸ்டர்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க முதல்ல சொன்னதுன்னா, பிரதர் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் துணி நல்ல துணிகள் கிடையாது, போட்டுக்கொள்வதற்கு நல்ல துணிகள் கிடையாது. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே குளிர் அதிகம், அதே நேரத்தில் எங்களோட உடுப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ உங்களால் முடிந்தால் இந்த உதவிகளை செய்யுங்க, எங்கள் விசுவாசிகளுக்கு செய்யுங்க, எங்கள் கிராம பகுதியில் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லோரும் அநேக துணிகளை வீட்டில் வைத்திருப்போம், யாரும் பயன்படுத்த முடியாத துணிகள். ஸோ நீங்கள் அதை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். மூன்றாவதாக விசேஷமாக என்னன்னா, இதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நாங்கள் செல்வது, அந்த இடத்துல கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவது. மூன்றாவதாக விசேஷமாய் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு டின்னர் ப்ளஸ் ஒரு கிஃப்ட், கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க வேண்டும் சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் உங்க உள்ளத்தில் பேசுவாரானால் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நம்ம செல்ல முடியாத இடத்துல சென்று கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செய்ய போறோம். சுவிசேஷ கூட்டம் வைக்க முடியாத இடத்துல சுவிசேஷ கூட்டத்தை நடத்த போகிறோம். நற்செய்தியை அவளுக்கு கொண்டு செல்லுகிறோம். ஸோ இதற்கான தொகை வந்து ரொம்ப பெருசு, இதுக்கான செலவுகள் அதிகம். கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுவாரானால் கிறிஸ்மஸ்க்காக நிறைய செலவுகள் செய்வோம். உங்களால் முடிந்த சின்ன ஒரு தொகையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுகிற தொகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதற்காய் கொடுத்து உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான தொகை பெருசு, செலவுகள் அதிகம். கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுவாரானால் தயவு கூர்ந்து இதற்காய் முன் வந்து உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் துணிகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி சேனல் 316 16/40 பொன்மானச்செம்பல் ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் நகர், சென்னை 78. இந்த முகவரிக்கு உங்க வீட்டில் இருக்கிற துணிகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி டீசெண்டா இருக்கிற துணிகளை துவைத்து அயன் செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசுகிற காணிக்கையை மனமுகந்து நீங்கள் அனுப்பி வைக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனுப்ப வேண்டிய UPI எண் 9738775546. இந்த UPI நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது போல ஜெபிங்க, உங்களுடைய பழைய துணிகளை கொடுங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. மூன்றாவது, அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு தேவையான பண தேவைகள் அதிகம் உண்டு. இந்த துணிகள் வாங்குவதோ இல்லை காணிக்கைகள் வாங்குவதோ டிசம்பர் 5 வரை நாங்கள் இதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்க உள்ளத்தில் பேசுவாரானால் மனமுகந்து கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் மிக சிறந்த கிறிஸ்மஸாய் அமைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த விசேஷமான காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னதெல்லாம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 5க்கு மேலே நாங்கள் புறப்பட இருக்கிறோம். அங்கே இருக்கிற மிஷினரிகளோடு கூட நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். பேசி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு காரியம். அநேகருக்கு நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸை பல விதத்தில் செலிப்ரேட் பண்ணுவோம். சிலருக்கு வந்து அது கொண்டாட்டமாக இருக்கும். நமக்கு சுவிசேஷ கொண்டாட்டமாய் மாறுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. செல்ல முடியாத இடத்துல சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறோம். கேட்க முடியாத காதுகள் இயேசுவின் நாமத்தை கேட்கும். அறிக்கை செய்ய முடியாத நாவுகள் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும். இதற்கான ஒரு முயற்சி. இதில் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் இதுக்காய் பிரயாசப்படும்படியாய், ஜெபிக்கும்படியாய், தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவாங்க இந்த காரியங்களை செய்கிறேன். ஓகே. ஸோ நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். எங்களோடு கூட இணைந்து ஒரு விஷயம், ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நான் ஆண்டவரே ஃபெர்டிலைசர்ஸாக பார்க்கிற காரியங்கள், இந்த உரங்கள் ஆண்டவரே, அது நாற்றம் எடுக்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை என்னால் ஆண்டவரே இதில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த கஷ்டத்தின் மத்தியில் எப்படி போராடுவதுன்னு சொல்லி தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. நெருங்கின ஆண்டவரே நண்பர்கள் என்னை பகைக்க ஆரம்பித்தாங்க. நெருங்கின உறவினர்கள் எங்களை பகைக்க ஆரம்பித்தாங்க. நான் சுகமாய் வாழ்ந்த சூழ்நிலை எனக்கு நெருக்கமாய் மாறினது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில், வீட்டில், நம் வாழ்கிற பகுதியில், ஊழியத்தில், பல இடங்களில் நாம் நெருக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், நிந்திக்கப்படுகிறோம், வேதனைப்படுத்தப்படுகிறோம். இப்படி இருக்க சூழ்நிலையில் நல்லா விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே நான் வெளியேறுவதற்கான ஒரு வழியை தேவன் திறப்பீராக, வழிகளை உண்டாக்குவீராக. நெருக்கமான சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலை,
நானே போய் சிக்கிக்கொண்ட சூழ்நிலை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இயேசுவே, உங்க நாமத்தை பயன்படுத்தும் போது ஆண்டவரே, அந்த நாமத்தின் வல்லமை என்னோட வாழ்க்கையில கிரியை செய்யும். நானும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றியாய் வளர்வதற்கு தேவன் உதவி செய்வீராக சொல்லி நாம் ஜெபிப்போம். நீங்க ஜெபிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த சூழ்நிலை மாறும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். நான் வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் ஜெபிக்கிறவர், நான் ஜெபித்து கொண்டு இருப்பவர். அவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள், அவருடைய பாதத்தில் வைக்கப்படுகிற இந்த ஜெபங்கள், என் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துவீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறபடினாலே உங்களுடைய பாதத்தில் இந்த ஜெப குறிப்புகளை நான் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற இந்த பாடுகள் மத்தியில நான் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்வீராக. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர் என் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர் என் இயேசுவே. கடைசியாக கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். எல்லா வாய்களும் அறிக்கை செய்வதாக. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே உம்மை சேவிப்பேன். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே என் தேவனை நான் நோக்கி பார்ப்பேன், என் தேவனையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே உங்களையே நேசிப்பேன். ஆண்டவரே கடைசியாக எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் சத்தமாய் வாய்களை திறந்து சொல்வோமா? நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் என் இயேசுவே.
தஞ்சம், நீரே என் கோட்டை. எல்லாரும் சொல்லுமா, நீரே என் கோட்டை, நீரே ரட்சகர், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. எல்லாரும் சொல்லுமா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாற்றம் எடுத்த சூழ்நிலை, இந்த நெருக்கிற சூழ்நிலை, நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை, என் மனதுக்குள்ளாய் வேதனை நிறைந்த இந்த சூழ்நிலை, ஆண்டவரே, எனக்கு உரமாய் மாறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் இருதயத்துக்கு உரமாய் மாறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த உரம், ஆண்டவரே, நான் வளர்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலை, ஆண்டவரே, உங்களிடத்துல நெருக்குவதற்காக, உங்களிடத்துல நெருங்கி வருவதற்காக. நீ யோசிக்கலாம், ஒரு முறை பல சூழ்நிலைகளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டேனே, எப்படி ஆண்டவர் விட்டு போவது, எப்படி நான் அந்த ஐக்கியத்தை தொடர்வது? ஏசப்பாவை நான் நேசிக்கிற ஒரு உண்மையான தெய்வம் சொல்லி எனக்கு தெரியும், ஆனாலும் அவர் கிட்ட போவது எப்படி போவதுன்னு தெரியல. நான் சொல்றேன், இப்ப இந்த சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலை, நசுக்கிற போல ஒரு சூழ்நிலை, உங்களை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, அவமானமான சூழ்நிலை, கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை, நிச்சயமாய் தேவன் அதை உரமாய் மாற்றுவார். நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே உங்களை கொண்டு போவார். இடுக்கத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதைக்கு கொண்டு போவார். எப்போ கொண்டு போவார்னா, நீங்க அவரை நோக்கி பார்த்து சொல்லணும், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். நான் உங்களையே தேடுவேன் ஆண்டவரை, நாள் முழுவதும் தேடுவேன், வாழ்நாள் முழுவதும் உண்மையை நேசிப்பேன். எனக்கு உண்டான எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையும், எல்லா இடுக்கமான சூழ்நிலையிலும் நான் உங்களை நேசிப்பேன். இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானம் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை உரமாய் மாற்றும். உரம் நாற்றம் எடுக்கும், ஆனாலும் அது உதவி செய்யும். இந்த இடுக்கமான சூழ்நிலை கண்ணீரை வரவழைக்கும், ஆனாலும் ஆனந்த மகிழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அழைத்து செல்லும். தேவன் அப்படியே செய்வார். எப்போ செய்வார்னா, நீங்க சொல்லணும், ஆண்டவரே, உண்மையே நேசிப்பேன், உங்களையே நேசிப்பேன், உங்க சத்தத்தையே கேட்பேன். தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து இருக்கிற சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லோரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த இடுக்கமான சூழ்நிலையை விசாலமாய் மாற்றுவீராக, ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக, ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர், அவருடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறீர், இடுக்கமான வாசல்களை தேவன் அறிந்திருக்கிறீர், எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே அவர்களை விசாலத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பாதைகள் ஆண்டவரே, நெருக்கமான பாதைகள் விசாலமாய் மாறட்டும். ஆண்டவரே, தேவன் வழிவாசலை திறப்பீராக, அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதாக, அல்லது விசாலமான கதவுகளை தேவன் திறப்பீராக, அற்புதமான பாதையில வழி நடத்துவீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இந்த 14ஆம் நாள் உபவாச ஜெபத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதையும் ஆஸ்வதிங்க. நாளையிலிருந்து ஆண்டவரே காலை 11 மணிலிருந்து நாங்கள் ஜெபத்தை துவங்குகிறோம். அதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, நீங்கள் அதை ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறீர், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீர், அதை எல்லாவற்றையும் தேவன் தீர்த்து ஆண்டவரே விசாலமான பாதைகளிலே அழைத்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பீராக. விசேஷமா ஆண்டவரே, நாங்கள் ஒடிசாவுக்கு செல்லவிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரயாணத்தில், இந்த சுவிசேஷ கூட்டம் நடத்துவதில் ஆண்டவர் சத்துரு பல திட்டங்களை போடலாம். இப்பொழுதே சத்துருவை நாங்கள் முந்தி கட்டுகிறோம். ஆண்டவரே, எல்லா சத்துருவின் வல்லமைகளை முந்தி கட்டுகிறோம். சத்துருவின் ஆலோசனை கேட்டு அங்கே எழும்புகிற எல்லா மனுஷருடைய திட்டங்களை நாங்கள் முறியடிக்கிறோம். ராஜா, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை எல்லாவற்றையும் செம்மையாய் மாற்றுவீராக. அதன் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன்
சந்திப்பீராக. ஆண்டவரே, அநேகர் உள்ளத்துல பேசுங்க, இதற்காக தாராளமாய் கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த தொகைகளை எடுத்து ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் சுவிசேஷத்திற்காக, வேறு எந்த ஒரு காரியத்துக்குமாக அல்ல ஆண்டவரே, சுவிசேஷத்திற்காக நாங்கள் பயன்படுத்த தேவன் உதவி செய்வீராக. அதோடு கூட ஆண்டவரே, அந்த உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொரு இருதயங்களும் தேவன் இப்பொழுதே புடமிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.